நீங்க எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ஜாப்பை நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. மாதம் வீட்ல இருந்தே 10,000 முதல் 20,000 வரை சம்பாதிக்கலாம். இதற்கு வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி தேவையே இல்ல. எந்த வேலை பார்த்தாலும் இதிலும் சம்பாதிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. எல்லாமே திஸ் இஸ் பேங்க் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் டு சிபிஐ ஆஃபீஸர். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியோட ஒரு ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். இது ரொம்ப சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஸ், த்ரில்லர் அந்த மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது 1 hour மேலே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கவனித்தா மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்டோரியை கேட்சப் பண்ண முடியும். யாருன்னு நடுவில் வருவாங்க. ஸோ சுகா இதில் சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார். நீங்கள் இந்த ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்டோரியை பார்க்கணும், நீங்களும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்களும் சுகாவாக இந்த கதையில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். ஸோ எல்லா இன்வால்வ்மெண்ட்டோடு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு சிபிஐ ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாமே இந்த கதையில் இருக்கும். நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் இன்வால்வ்மெண்ட்டோடு இந்த ஸ்டோரியை பாருங்கள். எந்த ஸ்டோரிக்கும் நான் இந்த மாதிரி சொன்னதில்லை, பட் இதில் ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேடா மிஸ், வாங்க இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன் ஒரு ஆஃபீஸ் தான். ஸோ அங்கே ரொம்ப அறக்க பறக்கவாக கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்படி தான் ஒரு கேபினை ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்கே அப்படியே தான் இப்போ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. நியூஸில் ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படி தான் ஒரு பர்சன் கூலாக உட்காந்துட்டு அதை கேட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் ஹெட்டு சுகா, இந்த கேஸை நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அந்த ஹெட்டு கேட்குறாரு. இப்போ அப்படியே சுகா கூலாக உட்காந்துக்கிட்டு, சார் எல்லாம் கிளியராக இருக்குது இந்தாங்க அப்படின்னு சுகா கொடுக்குறாரு. இப்போ அப்படியே தான் அந்த ஹெட்டு படிக்கிறாரு. சுகா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அப்படியே கரெக்டாக வச்சுருக்காரு எவிடன்ஸோட. ஸோ அது மர்டர் தான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக எவிடன்ஸோடு எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் நியூஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ஹெட்டு கேட்குறாரு. சார் இந்த நியூஸை தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் நம்மளோட கேஸ் ஃபைல் ஆகலை. ஃபைல் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் நியூஸ் வராது சார். இது ரூமர், இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ட்டு சுகா கூலாக அதை அப்படியே ஆஃப் பண்ணி போடுறாரு. இப்படி தான் நம்ம சுகா இருப்பார். எந்த விஷயம் இருந்தாலும் அதை கூலாக ஹேண்டில் பண்ணி கூலாக எல்லாத்தையும் முடிச்சிருவார். ஆனால் எப்போ முடித்தார், என்றைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணார் கூட மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சுகாவோட ஒர்க் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். அவரோட ஒர்க்கில் பர்ஃபெக்ட்டுன்னா அதையும் தாண்டி இருப்பார். ஸோ தமிழில் சொல்லுவாங்கள்ல, எள்ளுனா எண்ணெயாக நிற்பான்னு, அதோட நம்ம சுகா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். இப்போ அந்த ஹெட்டு பார்த்துட்டு, வாவ் வெல்டன் மேன், அப்போது இதை ஃபைல் பண்ணிடலாம்ல அப்படின்னு ஹெட்டு கேட்குறாரு. சார் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சுகா கூலாக அவரோட கேபினில் உட்காந்துருக்காரு. ஹெட்டு அப்படியே, ஓகே சுகா, இப்போது இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் சுகாவோட அந்த எவிடன்ஸ்லாம் அவர் வச்சுருப்பார்ல, அதை எடுத்துகிட்டு ஹெட்டு கிளம்பிட்டாரு. இப்போ சுகா அந்த நியூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நியூஸ் பார்த்துட்ருக்காரு. சுகாவுக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் க்ரைம் நியூஸ்னா உட்காந்து அப்படியே பார்ப்பாரு. மனுஷனா சொல்லவே வேணாம். க்ரைம் நியூஸ், அப்புறம் க்ரைமில் ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா அதை இவரே எடுத்து ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருவார். அது எப்படி ஆச்சு அதெல்லாம் அப்படியே மனுஷன் அப்படியே கரெக்டாக ஸ்கெட்ச் போடுவார். இப்போ அப்படியே அவரோட பிஏ வராரு. அதாவது நம்ம சுகாவோட பிஏ வராரு. சார் நீங்கள் டீ கேட்டிங்களே அப்படி சொல்லிட்டு இப்போ அவரு டீ கொடுக்குறாரு. இப்போ சுகா அது எப்படி சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டு அடுத்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே பிஏ பார்த்து, அடுத்த நியூஸ் எதுவும் வரலையா அப்படின்னு இப்போ அப்படியே சுகா கேட்குறாரு. இப்போ பிஏவும், சார் வந்திருக்கு சார், பட் ஆனால் அது ரொம்ப பழைய கேஸு, ஒரு மாஃபியா கேஸ் சார் அப்படின்ற மாதிரி நம்ம பிஏ சொல்கிறாரு. மாஃபியா கொண்டு வாங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுகா ரொம்ப கூலாக சொல்கிறாரு. ஏன்னா சுகாக்கு இதெல்லாம் கை வந்த கால. ஸோ அதனால் இப்போ பிஏ பார்த்துட்டு,
இவ்வளோ கூலாக இருக்காரு இந்த மனுஷன் சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைல் தான் எடுத்துகிட்டு வராரு. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பழைய கேஸ். யாராலையும் அந்த கேஸுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ சுகா அதை எடுக்க போகிறாருன்னு பிஏக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ அந்த கேஸை யாரோ எடுக்க போகிறாங்கன்னு இப்போ அப்படியே பிஏ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ சுகாவும் சரின்ட்டு இப்போ அதை எடுக்கிறாரு. அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணா அது மாஃபியாவை பற்றி தான் இருக்குது. இப்போ பிஏ பார்த்துட்டு, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற மாஃபியா நினச்சிடாதீங்க. இந்த மாஃபியா ரொம்ப கேடி, எப்படி சொல்லலாம், ரொம்ப ஆட்டிடியூடான மாஃபியான்றாங்க. அதே மாதிரி இந்த மாஃபியா எல்லார் கையிலலாம் மாட்ட மாட்டாலாம், ரொம்ப கேடியான வேலை காட்டுவாங்களாம். அதனால் நீங்கள் அதை பார்த்து. ஹலோ பிஏ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் சுகா, த சிபிஐ. ஸோ நான் சீனியரு கூட. அதனால் இந்த கேஸெல்லாம் கூலாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆமாம், என்ன விஷயம் இந்த நியூஸில் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தான் நம்ம சுகா கேட்குறாரு. இப்போ அப்படியே தான் பிஏவும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அந்த கேஸில் என்னென்ன விஷயம் இருக்குன்றது, அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சுகா, ஸ்டாப் பண்ணுங்க, போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுகா இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அந்த மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்கணும். தென் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குது. அதை வச்சு பார்த்தா இது ஒரு மேல் பண்ண மாதிரி தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு ஃபீமேல் பண்ண மாதிரி தான் நம்ம சுகாவுக்கு தோணுது. ஃபீமேல் மாஃபியாவா? ஹவு இட் பாசிபிள் அப்படின்ட்டு சுகா இப்போ அப்படி ஸ்கெட்ச் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒயிட் போர்டில். அவருக்குன்னு தனியாக ஒரு போர்டு வச்சுருக்காரு ஒயிட் கலரில். ஸோ அதில் தான் அப்படி ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காரு. இப்போ சுகாவுக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குது. அதில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அவளோட கழுத்தில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை டேட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியுது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு கிளியராக கிடையாது, ரொம்ப பிளர் வெர்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா கேமராவே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பிளர் ஆக்கியிருப்பா. ஸோ அதனால் அவளோட ஃபேஸ் கிளியராக இல்லை. அதே மாதிரி அவள் ஃபேஸில் பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்கா. ஸோ அதனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் அழகாக கிளியராக அந்த கேமராவில் கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ சுகா அதை நோட் பண்ணுறாரு. இப்போ டக்குன்னு சுகா என்ன பண்ணுறாருனா, அதை ஒரு பிக் மாதிரி எடுத்து வச்சு கையில் வச்சு அப்படியே அந்த கண்ணை மட்டும் அப்படியே ட்ரா பண்ணுறாரு அங்கே இருக்க ஒயிட் போர்டில். இப்போ அசிஸ்டனும் பார்க்குறாரு. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. இங்கே பாருங்க, இப்படி பண்ணாதான் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ட்ரா பண்ணால் கண்டிப்பாக இதுக்கான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணோட டேட்டூவுக்கான பின்னாடி இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பொண்ணு எங்கே இந்த டேட்டூ போட்டிருக்கான்னு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் நம்மளால் இந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும், அதாவது இந்த மாஃபியா பொண்ணை. புரிஞ்சுதா அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இப்போ அந்த அசிஸ்டனும், ஸோ ஆனால் இப்போ டேட்டோக்காரங்களை எங்கே கண்டுபிடிக்கிறது, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட டேட்டோ கடை இருக்குல்ல அப்படின்னு இப்போ அப்படி தான் அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. இப்போ சுகா, இல்லை அப்படி நான் சொல்ல வரல, நம்ம எல்லா கடைக்கெல்லாம் போக வேணாம். மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்டு ஒரு கடைக்கு மட்டும்தான் போவாங்க. அதாவது அவங்க பப்ளிக்கான கடைக்கெலாம் போக மாட்டாங்க, சீக்கிரட்டாக வச்சுருக்க கடைக்கு தான் போவாங்க. அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ அசிஸ்டன்ட் கேட்குறேன். கண்டுபிடிக்கலாம், ஏன் கண்டுபிடிக்க முடியாது? அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். அங்கே ஒரு மாஃபியா கடை இருக்குது. அங்கே வெறும் மாஃபியாஸ் மட்டும் தான் வந்து டேட்டோ போடுவாங்க, வேறு யாரும் போட மாட்டாங்க. அதே மாதிரி அவனும் போட மாட்டான். அதனால் நம்ம அங்கே போகலாம். அங்கே போய் அங்கே கேட்டால் அவன் உண்மை சொல்லி தான் ஆகணும். இப்போது நான் ஒரு மாஃபியா மாதிரி பிளாக் சூட்டில் போக போகிறேன். அவனுக்கு தெரியாது நான் ஒரு சிபிஐன்னு. ஸோ நான் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு மாஃபியா போல் அவன்கிட்ட டேட்டோ போடுவேன். உண்மையை கேட்பேன், சொல்லலைண்ணா கன்னை எடுத்து அவன் நெத்தியில் வைக்க வேண்டிதான் அப்படின்னு சுகா சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அசிஸ்டனுக்குலாம், சார் கன்னா? கன்னில் புல்லட்ஸ் இருக்காது, ஆன்லே கன் மட்டும்தான் இருக்கும். புல்லட்டில் நான் லோட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அவன்கிட்ட சும்மா நடிச்சு காட்டுவேன். அவன் பயந்துட்டு உண்மையை சொல்லிடுவான். கண்டிப்பாக எவனாக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், இல்லைண்ணா உண்மையான புல்லட் எடுத்து அவனை மேலே பாஞ்சிட வேண்டிதான் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல சாரை கேட்கணுமே அப்படின்னு மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறார். கேட்கலாம், தப்பு இல்லை. அவர்கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம டீம் ஆள் எல்லோரும் சேர்ந்து தான் போக போகிறோம். நான் தனியாக போனால் அவன் எத்தனை ஆளை வச்சுருப்பானோ. அதனால தான் நம்ம கூட நம்ம குரூப்பும் வரும். அவங்களும் வெளியே தான் நிற்பாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க.
அப்படின்னு இப்போ அப்படிதான் சுகா சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணோட ஐஸை நோட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அப்பாவி மாதிரி தெரியுது. அப்பாவின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவள் கண் அப்படி தான் சுகாக்கு தோணுது. பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கா, ஆனால் ஏன் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு மைண்ட் ஃபுல்லாக திங்கிங். இப்போ அப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. சுகா இப்போ வீட்டுக்கு போகிறாரு. இப்போ அப்படியே சுகா அம்மா, டேய் சுகா அப்படின்னு இப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. சொல்லுமா, டயர்டாக இருக்கு, ஒரு டீ போட்டு ரூமுக்கு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு சுகா போயிட்டுருக்காரு. டேய் உன் ஃபோனுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னான். எதுக்கு பொண்ணு ஃபோட்டோலாம், டேய் அனுப்பியிருக்க பாருடா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறானா அப்படியே அவனோட வாட்ஸ்அப் ஆன் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான். இப்போ அப்படி தான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. மா நல்லா இருக்கா, இப்போ என்ன இப்போது எதுக்கு இந்த பொண்ணு, டேய் நல்லா இருக்காளா, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கால, நம்ம வளர்ற, ஏய் இல்லைடா நானும் அப்பாவும் இந்த பொண்ணு தான் போய் பார்க்கலான்னு இருக்கிறோம், நானும் அப்பாவும் போகவா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இப்போ அப்படி தான் இப்போ சுகா அம்மா கேட்குறாங்க. சுகா இப்போ அப்படியே வந்து, மா எதுக்குமா இப்போ கல்யாணம்னா, சில பொண்ணுங்கள்லாம் சிபிஐலாம் விரும்ப மாட்டாங்கம்மா. டேய் அப்படிலாம் இல்லைடா, அவள் விரும்புவா, அவளுக்கு ஓகேன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, அதனால தான் உனக்கே நான் சென்ட் பண்ணேன். சிபிஐனா பிரச்சனை இல்லைடா, பார்த்துக்கலாம். மா சில பொண்ணு கேரக்டர்லாம் தெரியலம்மா உனக்கு இன்னும். சப்போஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டு போனானா அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் பையன் ஃப்யூச்சர் போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அப்படி சுகா கேட்குறான். டேய் அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லைடா, ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், கோவிலுக்கெலாம் வருவா, சாமிலாம் கும்பிடுவா, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்காடா, அதனால தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் நம்ம வீட்டுக்கு அதே ஃபாலோ பண்ணுவாள், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காடா, கோவிலுக்கு வந்தால் பூ வைக்கணும்னு எல்லாமே அவளுக்கு தெரியுது, நான் கூட கேட்டேன் பேசியும் பார்த்துட்டேன், அதனால தான்டா அப்படின்னு இப்போ சுகா அம்மா சொன்னாங்க. இப்போ சுகா பார்த்துட்டு, மா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படி சொல்லிட்டு சுகா, சரி அதை நீ ஆச்சு அப்பா வச்சு, டேய் உன் லைஃப்பை பற்றி பேசுகிறேன், அப்பா வச்சு நானாச்சுன்ற, மா அதை நீ பார்த்துக்கோமா அப்படி சொல்லிட்டு சுகா அப்படி தான் அந்த ஃபோட்டோவில் அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கான். ஸோ அது நீங்கள் தான், உங்களோட ஃபோட்டோ தான் அது. ஸோ சுகா அப்படி பார்த்துட்டு அப்படியே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டான். சுகா அம்மா நான் தலையில் கை வச்சுட்டு, பெருமாளே இவனுக்கு எப்படியாவது ஒரு நல்லபடியாக கல்யாணம் ஆகி முடியணும், அதுவும் இந்த பொண்ணு கூட தான் நடக்கணும், என் பையன் கூட நீங்கள் துணையாக இருக்கணும் சாமி அப்படி சொல்லிட்டுங்க. அப்படி தான் யுங்கியோட அம்மா அப்படியே வேண்டிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ சுகா சாப்பிடவே வரல. இப்போ அப்படியே சுகாப்பா பார்த்துட்டு, எங்கே உன் பையன், அதுலேருந்தே அங்கே தான் இருக்கான் போலக்கு ரூமில், என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு இப்போ அப்படி தான் சுகாவோட அப்பா கேட்குறாரு. இப்போ அப்படியே சுகா அம்மா பார்த்துட்டு, எனக்கும் தெரிலங்க, வந்தான் டீ போட சொன்னான், நான் சாப்பிட்ற டைம் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவன் உள்ளே போயிட்டான், அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இப்போ சுகா அம்மா சொல்கிறாங்க. இதோ இப்போ போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா அப்பா என்ன பண்ணுறாருனா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது சுகாவை பார்க்கலான்னு போகிறாரு. இப்போ அப்படி தான் சுகா அம்மாவும் பின்னாடியே வந்திருப்பாங்க. பார்த்தா சுகா ஏதோ ஒரு கண்ணை ட்ராப் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படி தான் அவங்க அப்பா பார்த்துட்டு, சுகா சாப்பிடவா அப்படின்னு இப்போ கூப்பிட்றாரு. பா நீ சாப்பிடுப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சுகா இனிமேல் அந்த ட்ராயிங்கே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவரே தான் ட்ரா பண்ணியிருப்பார் அந்த கண்ணை. டேய் யார் கண்ணுடாது, இல்லைப்பா அடுத்த கேஸுக்கான விஷயம் தான் கண்டுபிடிக்கணும், யாரை, ஒரு மாஃபியா பொண்ணு, அதாவது அவள் ஒரு மாஃபியா. இப்போ சுகா அப்பா பார்த்துட்டு, என்னது மாஃபியா பொண்ணா அப்படின்னு அவள் கேட்குற, ஆமாப்பா மாஃபியா பொண்ணு தான், அவளை கண்டுபிடிக்க சொல்லி சிபிஐ எனக்கிட்ட சொல்லியிருந்தாரு, அவர் ஹெட்டு சொல்லியிருந்தாரு, அதான் அவளை கண்டுபிடிச்சிட்ருக்கேன். அதுக்கு எதுக்குடா நீ கண்ணு வரையணும், இல்லைப்பா இவ சரியான கேடியாக இருக்கா, ஏன்னா நம்ம கண்ணு மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவள் கண்ணு மட்டும்தான்ப்பா தெரியுது, அப்புறம் அவள் பட்டர்ஃப்ளை டாட்டோ, அது ஒன்று மட்டும்தான் இப்போ எங்களுக்கு எவிடன்ஸ், இதை வச்சு அவளை கண்டுபிடிக்கணும், இதுதான்ப்பா ஹிண்ட்டே அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிகிட்ருக்காரு. சரிப்பா அதுக்கு கண்ணை வரைஞ்சி என்ன பண்ண போகிற, இல்லைப்பா இந்த மாஃபியாலே நிறையா பொண்ணுங்க கிடையாது, 1-2 பேர் தான் இருப்பாங்க, ஸோ அது மூலயமா மேட்ச் பண்ணி பார்க்கலான் தான், எங்கள் கேஸில் நிறையா மாஃபியா பொண்ணுங்களும் வந்திருக்காங்க, அதுபடி வச்சு பார்க்கலான் தான் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறார். சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும், வந்து கீழே சாப்பிடுப்பா, அம்மா நீ சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு இப்போ சுகாப்பா சொல்கிறாரு. பா இப்போ எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் சாப்பிட்றேன்ப்பா, நீங்கள் போங்கப்பா அப்படி சொல்லிட்டு சுகா அனுப்பி வச்சிடுறாரு. சுகா அப்பாவுக்கு மனசு கேட்கல. அவர் என்ன பண்ணுறாருனா தட்டோடு அப்படியே வராரு, அதை சாப்பாடு தட்டோடு வராரு. சுகா பார்க்குறாரு, பா நான் கேட்டேண்ணா சாப்பிடு சுகா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி சாப்பாடை வச்சுட்டு,
சாப்பிட்டுட்டு தான் நீ கீழே தட்டை வைக்கணும் சரியா? காலைல வந்து பார்த்தா தட்டு கழுவி இருக்கணும். அப்படியே சுகா அப்போ சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சுகாமோ சாப்பிடுப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சுகாமும் சரி சொல்லிட்டா கொஞ்ச நேரம் அதை சாப்பிட்டுட்டு அப்படி இந்த கண்ணி தான் சுகா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டைம் அப்படியே போயிருக்கும். ஸோ ஒரு மார்னிங் போல் சுகா அப்படியே அவர் கிளம்பி போகிறாரு அவர் ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்படியே ப்ரெட்டு ஜாம் மட்டும்தான் அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சுகா கிளம்பிட்டாரு. இப்போ நேரம் சுகா எங்கே வந்துருப்பாருனா அவரோட ஆஃபீஸ்க்கு தான். அப்படி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு சுகாவுக்கும் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சுகா நேராக வராரு. இப்போ அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன சார் கிளம்பலாமா அப்படின்னு இப்போ கேட்குறாரு. கிளம்பலாம் அப்படின்னு இப்போ சுகாவும் அப்படி கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இப்போ ஃபைனலி அப்படியே ஒரு குரூப்பை கூட்டிட்டு ஹெட்டுக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அப்படியே சுகா அவரோட கார் எடுத்துகிட்டு அப்படியே தான் இப்போ நேராக அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாஃபியா கடை, அதாவது டாட்டோ கடை, அந்த இடத்துக்கு வராரு. இப்போ சுகா டோட்டலி ஒரு மாஃபியா கெட்டப்பில் வந்திருக்காரு. அப்போ தான் அவனுக்கு அந்த உண்மைலாம் தெரியக்கூடாது, அவன் ஒரு மாஃபியான்னு அவன் கண்ணுக்கு அவன் மாஃபியா மாதிரி தெரியணும்னு சொல்லிட்டு ஃபுல் கெட்டப் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டாரு நம்ம சுகா. அவர் ஒரு சிபிஐ, பட் ஆனால் அவர் ஒரு மாஃபியா மாதிரி ரெடி ஆகி இப்போ அப்படி தான் அசிஸ்டண்ட்டையும் அப்புறம் அவரோட குரூப் மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் இங்கே பாருங்க எனக்கு ஃபுல்லாக சண்டை போகும் தான். சப்போஸ் அவன் சொல்லனா சண்டை போடுவான். என்னை மீறி ஏதாவது பிரச்சனை வந்தால் அது நீங்கள் தான் டீல் பண்ணணும். ஓகே? ஸோ ஓகே கைஸ், டூ யுவர் ஒர்க், சூன் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சுகா இறங்குறாரு. இப்போ அசிஸ்டனுக்கு மனசு கேட்கல. ஸோ நான் வேணா வரவா அப்படின்னு அவர் கேட்குற. வேணாம் அசிஸ்டன்ட், நீங்கள் இங்கே இருங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் வரணும், புரியுதுல அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படி தான் மாசா அந்த கடைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இப்போ அந்த கடைக்குள்ளே யாரும் இல்லை, அந்த டாட்டா போகிற ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அப்படி தான் சுகா நார்மலாக போய் எனக்கு டாட்டா போடணும் அப்படின்னு சுகா அவரோட கோல்டு டோனில் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பர்சனும் சொல்லுங்கள் சார் எந்த மாதிரி போடணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ சுகாவும் ப்ளீஸ் பிக்சர் காட்ட முடியுமா அப்படின்னு இப்போ சுகா கேட்குறாரு. இப்போ அவனும் இப்போ அப்படியே பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறாரு. இது போடுங்க அப்படின்னு இப்போ சுகா சொல்கிறாரு. இப்போ அவனும் போடலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா ஒரு இடத்துல உட்கார சொல்கிறான். இப்போ சுகாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு உண்மை தெரியக்கூட சொல்லிட்டு நார்மலான பர்சன் போல், அதாவது மாஃபியா போல் அப்படியே அவன் கையை காட்டுறான். இப்போ அவனும் அப்படியே போட்டுட்ருக்கான். ஸோ அப்படி போடலான்னு மிஷினை கொண்டு வரும்போது எனக்கு டாட்டா போகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு இப்போ சுகா கேட்குறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இந்த கடைக்கு யாராவது மாஃபியா கேர்ள் வந்திருக்காங்களா அப்படின்னு சுகா கேட்குற. அது ஏன் சார் உங்களுக்கு அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் கேட்குறாரு. இப்போது சுகாவோட மைண்ட் வாய்ஸ் ஒழுங்காக சொல்கிற, அதை விட்டுட்டு எதுக்கு அதுக்குன்னு சொல்லி தொட டேஷு அப்படின்னு நம்ம சுகா மைண்ட் வாய்ஸ். இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு எதுக்கு? இல்லை எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அதான் மாஃபியா கேர்ள் வந்திருக்காங்களா இல்லையா அப்படியே சுகா கேட்குறாரு. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்திருக்காங்க. சரி உங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ணலாமா? பண்ணலாம் சார் அப்படி சொல்லிட்டு அந்த டாட்டா போடுறவரும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ சுகா அப்படி தான் அந்த கேமரா, அந்த சிசிடிவி கேமராக்குன்னு தனியாக ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமில் செக் பண்ணுறாரு. இப்போ அந்த ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு சார் உங்களுக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒரு ஆளை பற்றி தெரியணும், அதான் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. இப்போ அவனும் வாய முடிக்கிட்டான். ஐயோ மாஃபியா கிட்ட தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கோல்ட் டைப் தான் இருந்தாலும் சுகா பேசுகிறதுக்கெல்லாம் அவன் அடங்கிக்கிறான். ஸோ அப்படி தான் சுகா அப்படியே பார்க்குறாரு. இப்போ அப்படியே தான் சுகா அப்படியே தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்கும் போது தான் இப்போ ஒரு பொண்ணு வரா. அவள் வேற யாரும் இல்லை, சுகா நினச்ச பொண்ணு தான், அந்த மாஸ்க்கு போட்ட பொண்ணு தான். இப்போ சுகா பார்க்குறாரு. அவள் அங்கேயுமே பிளாக் கலர் மாஸ்க் போட்டுட்டு தான் வந்திருக்கா. டேட்டூவும் அங்கே தான் போட்டிருக்கா, ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. ஸோ சுகாக்குன்னா ஒன்றுமே புரியல, யாராக இருக்கும்னு சுகாக்கெல்லாம் செம தாட்டு. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் சார் இவங்க வரும்போதே மாஸ்க் போட்டுட்டு ஃபுல் கவரில் தான் சார் வந்தாங்க, பிளாக் சூட்டில், கேட்டால் மாஃபியான்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் முகத்தை திறக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தான் அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து சுகா கேட்குறாரு. இல்லை சார் கடைசி வரைக்கும் ஓப்பனே பண்ணல. சரி நேம் சொன்னாங்களா? இல்லை சார் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. ஷட், பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. சரி ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு சுகா மட்டும் கிளம்புறாரு. இப்போது அந்த ஆர்டிஸ்ட்டு அது எப்படி என் கடையில் நீ டேட்டோ போடாமல் போக முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். சுகா திரும்பி அப்படி முறைக்கிறாரு. பாய்ஸ் வாங்க அப்படின்னோடனே இப்போ அப்படியே தான் ரெண்டு மலை மாடு மாதிரி நல்லா பெருசாக இருப்பானுங்க
அவனுங்க வந்து சுகாட்ட ஃபைட் போடலான்னு வரானுங்க. சுகாக்குள்ள செம ஷாக் ஆகிடுது. அவன் கண்டுபிடிச்சிட்டான் சுகா மாஃபியா இல்லைன்னு. ஸோ இப்போ அப்படி தான் அவனுங்க எல்லாம் சேர்ந்து சுகாவை அட்டாக் பண்ணுறாங்க. சுகாவும் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கன் எடுக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலி கன்னில் தான் புல்லட் இல்லைல்ல. ஸோ அதனால் சுகாவில் ஒன்றும் பண்ண முடியல. அந்த கன்னை அவர் சுகா தூக்கி போட்டுறாரு. ஸோ அந்த சவுண்டு கேட்டுட்டு சுகாவோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க கன்னோட. இப்போ அப்படியே தான் அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறானா, டேய் அவனை விடாதீங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆர்டிஸ்ட் அப்படியே தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் சுகா என்ன பண்ணுறாருன்னா நல்லா போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு அந்த 2 மலை மாடியும். இப்போ அப்படியே அந்த சுகாவோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் இப்போ சுகாவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வராரு. இப்போ டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுறானா, அந்த தட்ட போகிற மிஷின் ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறானா, அதை எடுத்து தெரியாதனமா நம்ம சுகாவோட அசிஸ்டன்ட் மேலே அப்படியே குத்திடுறான். ஸோ அவருக்கு கையில் அப்படியே செம ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவர் அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டார். சுகாவுக்கு செம கடுப்பாயி அவர் என்ன பண்ணுறான்னா, ஒரு கிக்கு விட்டோனே அவன் அங்கே இருக்க இடத்துல போய் இடிச்சு அப்படியே விழுந்துடுறான். ஸோ அங்கே இருக்க அந்த 2 மலை மாடியும் நல்லாவே சுகா போட்டு செம்மையாக அடிச்சனால அவனுங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. சரி இப்போ சுகா இப்போ அப்படியே அசிஸ்டன்ட் பார்த்து, ஐயோ ஏந்திரிங்க சக்தி எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா எழுப்புறாரு. பட் ஆனால் அவர் ஏந்திரிக்கிற மாதிரி இல்லை. சரி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படி தான் எல்லாரையும் அப்படி கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படி தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவர் சீரியஸாலாம் இல்லை. ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், இப்போ வேக்கப் ஆகிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க டாக்டர். சுகாவுக்கு இப்போ தான் உயிரே வருது. ஸோ இப்போ அப்படியே சுகா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அப்படியே உள்ளே போய் பார்க்குறாரு. ஸோ சக்திக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சக்தி பார்த்துட்டு, சார் எப்படி சார் இருக்கீங்க, ஒன்றும் இல்லையே உங்களுக்கு அப்படி சக்தி கேட்குற. சக்தி என்ன சக்தி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சுகா கேட்குற. சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே சார், உங்களுக்கு காப்பாற்றிட்டேனே அதே பெரிய விஷயம் சார் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தான் சுகா பார்த்து சக்தி கேட்குற. சுகாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் தானே அன்றைக்கி ஒரு நாள் என் குழந்தைங்க அன்றைக்கி ஸ்கூலில் இருக்கும் போது நீங்கள் தானே சார் என் குழந்தைங்கள வீட்டுக்கு சேஃபாக கூப்பிட்டு வந்தீங்க. அன்றைக்கி நான் வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டேன். அதனால தான் என் பிள்ளைங்களை என்னால் கூப்பிட முடியாமல் போச்சு. என் ஒய்ஃபு சண்டை போட்டுட்டு அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் தானே சார் பார்த்துக்கிட்டீங்க. அதான் சார் உங்களுக்கு நன்றி கடனாக நான் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உங்கள் உயிரை காப்பாற்றிட்டேனே அதே போதும் அப்படி சக்தி சொல்கிறாரு. சுகாக்கண்ணா, ஐயோ சக்தி அதுக்காக உங்கள் உயிரை போய். சார் பரவாயில்ல இருக்கட்டும் சார், இதெல்லாம் சின்ன விஷயந்தான். உங்களுக்கெல்லாம் நான் பெரிய உயிரை காப்பாற்றுவேன் சார். என் 2 பிள்ளைங்களையும் நீங்கள் தானே சார் காப்பாற்றுனீங்க அன்றைக்கி அப்படி சொல்கிறாரு சக்தியும். இப்போ அப்படி சுகா, சரி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க, நம்ம கிளம்பலாம். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லாதீங்க, கஷ்டப்பட போகிறாங்க அப்படி சுகா சொல்கிறாரு. இப்போ சக்தியும் சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் சுகாவோட காரில் அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போது நைட் டைம் போல் ஆகிடுச்சு. சக்தி அப்படியே வீட்டில் விட்டுட்டு, சக்தி நீங்கள் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. சக்தினா, ஐயோ சார் அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம், அப்புறம் நான் இல்லைன்னா நீங்கள் எப்படி சார் தனியாக ஹேண்டில் பண்ணுவீங்க, வேணாம் சார் அப்படின்னு நம்ம சக்தி சொல்கிறாரு. ஐயோ சக்தி நீங்கள் இருங்க, கொஞ்ச நாள் லீவில் இருங்க, பசங்களை பார்த்துக்கோங்க சக்தி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, நீங்கள் உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா அப்படியே விட்டுட்டு போகிறாரு. இப்போது அப்படி தான் சக்தியோட பசங்க எல்லாம் வந்து, டேடி என்னது இது கையில் காயும்? அதுவா, டேடி வரும்போது ஒரு சின்ன குட்டி பறவை எனக்கு கொத்திடுச்சு, அதான் அப்படியே சக்தி விளையாண்டுருக்காரு அவங்க பசங்க கூட. இப்போ அப்படியே சக்தி உள்ளே போகிறாரு. இப்போ சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. சுகாவோட அப்பா அம்மாலாம் செம ஹாப்பி. இப்போ சுகா அப்படி நார்மலாக எப்பயும் போல் போகிறாரு. டேய் சுகா, விஷயம் தெரியுமா, நாங்கள் வயனோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சுகாவோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. மா இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சுகா கேட்குறான். டேய் சும்மாறா, சரி ஏன் இவ்வளோ அன்டைம் ஆகுது, எங்கே போன அப்படின்னு இப்போ அப்படியே சுகாப்பா கேட்குறாரு. சுகா அது வந்துன்னு சொல்லிட்டு சக்திக்கு நடந்த எல்லா விஷயம் சொல்கிற. ஐயோ இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ சுகாப்பா கேட்குறாரு. சுகாவும் இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா இப்போ அப்படி தான் அவன் அப்படி ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் அந்த போர்டில் இருக்கிற அப்படி கண்ணை அழைக்கிறான். ஏன்னா அவனுக்கு செம கடுப்பாக இருக்குது, கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. ஸோ சுகா நான் தலையில் கை வச்சுட்டு, ஓ ஷட் கடைசியில் கண்டுபிடிக்காமல் போச்சு, ஐயோ முருகா ஏன்னு இப்படி படுத்துற அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படி தான் உட்காண்ட்ருக்கா ரொம்ப டென்ஷனாக.
ஸோ அவர் சாப்பிட கூட இல்லை, அப்படி நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ஒரு மார்னிங் போல் சுகா ஏர்லியராக ஏஞ்சிட்டு இப்போ நேராக சுகா எங்கே போகிறாருண்ணா அவர் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. ஸோ சுகாவுக்கு இப்போ சக்தி இல்லைன்னா அவருக்கு நாளே போகலை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ அப்படியே சக்தி பண்ணுற வேலை எல்லாமே நம்ம சுகா தனியாக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா லீவ் விட்டார்ல சக்திக்கு. ஸோ அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் ஃபேமிலி கூட அவர் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் சுகா அப்படி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் இருக்குது, மாஸ்க்கு போட்ட மாதிரி தான். ஸோ அதனால் அந்த பொண்ணோட கண்ணு வச்சு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் சுகா என்ன பண்ணுறாருன்னா இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எங்கே ஹிண்ட்டு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சுகா அப்படி தான் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்குது, சக்தி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு அழகா. ஸோ அதை அப்படியே சுகா எடுத்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு அந்தளவுக்கு எந்த க்ரைம் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் இந்த பொண்ணு எந்த க்ரைமில் ஈடுபட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சுகாவோட ஃபைலில் அப்படி சப்மிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் சக்தி அதை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் சுகா பார்த்துட்ருக்காரு. இந்த பொண்ணு எந்த க்ரைம் பண்ணலண்ணா, இவ எப்படி மாஃபியாவானா, எந்த காரணத்துக்கு அப்படி சொல்லிட்டு சுகா மைண்டு ஃபுல்லாக அதே திங்கிங் தான். இப்போ சுகாவுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா சுகாவோட அப்பா தான் இப்போ சுகாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்போ சுகா அட்டன் பண்ணி சொல்லுங்கப்பா, ஏன் இப்போ கால் பண்ணீங்க? டேய் சுகா, உன்னோட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க உங்கள் அம்மா வந்திருக்கா, வா 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 நீனும் வந்து அப்படியே அளவுலாம் கொடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம சுகா அப்பா சொல்கிறேன். ஆஃபீஸ் விஷயமா வெளியே வந்திருக்கேன், எதுக்கு இப்போ கூப்பிட்றீங்க, அம்மாவுக்கு தான் சைஸ் தெரியும்ல. டேய் சுகா, இப்போ நீ வளர்ந்துட்டல்ல, அதனால் உனக்கு சட்டைலாம் புதுசாக எடுக்கலப்பா, வாப்பா கொஞ்சம் அப்படின்னு நம்ம சுகாப்பா சொல்லிட்டு ஃபோனை வச்சுரு. பா ஐயோ அப்பா கேட்க மாட்டாரே, இப்போ கல்யாணம் யார் கேட்டா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் கல்யாணம் ஓகேன்னு. கடவுளே, சரி இங்கே இருந்தால் தான் டென்ஷனாக இருக்குது, கொஞ்சம் வெளியே தான் போயிட்டு வருவோம் அப்படி சொல்லி சுகாவும் இப்போ அப்படியே கிளம்பி அட்ரஸ் கேட்டு எங்கே வராருன்னா நேராக அந்த கடைக்கு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய கார் இருக்குது. சுகாவும் நோட் பண்ணிவிட்டு இப்போ நேராக உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. ஸோ சுகாவை ஃபஸ்ட் டைமா நேரில் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கார் இவர். சிபிஐயாக இருந்தாலும் இவ்வளோ கோல்டான பர்சனா, பார்க்கவே மனுஷன் ரொம்ப கோல்டாக இருப்பார். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட கோச்சுப்பாரா, சண்டை போடுவாரா, என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு வயனோட மைண்ட் வாய்ஸ் இப்போ வயனோட அம்மா பார்த்துட்டு வயன் வயன் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. சொல்லுமா, மாப்பிள்ளை வந்திருக்காங்க, இப்போ பேசுப்போ. அம்மா என்ன பேசுறது, பேசு வயன்மா, அதான் உன்னை கட்டிக்க போகிறவர் தானே, பேசுப்போ அப்படின்னு அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. வயனும் அப்படி சுகா முன்னாடி நிற்கிறா. சுகா இப்போ கன்ஃபியூஸாக வயனை பார்க்குறாங்க. ஹாய் நான் வயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கை கொடுக்குறீங்க. சுகாவும் ஹாய் நான் சுகா அப்படி சொல்லிட்டு அவர் கை கொடுக்குறாரு. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா ஏதாவது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுகாவும் நல்லா இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்படியே வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி பண்ணிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் சுகா பேசிக்கிறீங்க. நீங்கள் நல்லா சிரித்த முகத்தோட சுகாட்ட பேசுகிறீங்க. சுகாவுக்கு நீங்கள் சிரித்த முகத்தோட பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கீங்க, இப்போ கூட சாரீ தான் வியர் பண்ணிக்கிங்க. அதனாலவே சுகா அம்மாவை நீங்கள் அழகாகவே கவுத்துட்டீங்க. ஸோ அதனால தான் சுகா அம்மாவுக்கு அவங்கள அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே சுகா அப்படியே உங்கள்கிட்ட முறைச்சிக்கிட்டே தான் பேசுகிறான். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சுகா அப்படியே உங்ககிட்ட சரி எனக்கு வேலை இருக்குது, நான் அதை போய் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே அவங்க அம்மா கிட்ட நின்றுக்கிறான். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட நின்று சுகாவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சுகாவோட அழகில் மயங்கிட்டீங்க. ஸோ அப்படி தான் சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் வயன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. ஸோ அப்படி தான் டைம் போயிட்டே இருக்குது. ஸோ ஃபைனல் சுகாவும் ட்ரெஸ் எடுத்துட்டியாம்மா, வேலை இருக்குமா, டேய் கொஞ்சம் இருப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ சுகாவோட அம்மா பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. சுகாவும் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறான். நீங்களும் அப்படியே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுகாக்கும் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் நார்மலாக உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காரும் போது கூட இந்த சில பேர்லாம் கால் மேலே கால் போட்டிருப்பாங்களே, பட் ஆனால் நீங்கள் கால் மேலே கால்லாம் போடலை, நார்மலாக உட்காண்ட்ருக்கீங்க. சுகாவுக்கு இதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் கேரக்டர், உங்களோட பிஹேவியர் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரு பிளேஸ்லையும் எங்கே உட்காரணுன்றத உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்ற மாதிரி அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான் அவனுக்குள்ள. ஸோ இப்படி தான் டைமில் போகுது. ஸோ ஃபைனலி உங்களுக்கு சுகாவுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ பில்லும் போட்டாச்சு. ஸோ நீங்களே இப்போ அப்படியே சுகாவுக்கு வீட்டுக்கு போக டாட்டா சொல்கிறீங்க. சுகா உங்களுக்கு பாய் சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மா
அப்போது மாப்பிள்ளைகிட்ட போய் நல்லா பேசுன்றாங்க. அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம், அவர்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன், அதனால் நான் அதில் பேசிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே வாங்க, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் சுகாக்கும் ஃபைனலி மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகி நீங்கள் சுகாவோட வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாக்குள்ள டாட்டா சொல்லிவிட்டு நீங்கள் சுகாவோட வீட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ சுகானா உங்களை ரொம்ப அழகாக டேக் கேராக உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் சுகாவும் அந்த காரில் அமைதியாக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே சுகா உங்கள்கிட்ட எதையும் பேசலை, நீங்களும் சுகா கிட்ட எதுவும் பேசலை. அப்படியே அந்த கார் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. பின்னாடி சுகா அப்பா அம்மா வந்துட்டே தான் இருக்காங்க, அவங்க ஒரு காரில். ஸோ இப்போ நீங்கள் நேராக சுகாவோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ அப்படியே சுகாவோட அம்மா அப்படி உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படி டைம் போகுது. இப்போ நீங்களும் சுகாவும் இப்போ ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. சுகா அப்படியே வீடெலாம் பிடிச்சிருக்காவா அப்படி கேட்குறான். நீங்களும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டுறீங்க. என்ன நீங்கள் அன்னைக்கு என்னமோ பேசணும்னு பக்கத்தில் வந்து பேசுனீங்க, இன்னைக்கு என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சுகா கேட்குறான். அது அது ஒரு மாதிரி இருக்கு, அதான் அப்படின்றீங்க. சுகாவும் அப்படி உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் சுகாவே பார்க்குறீங்க. இங்கே பார், எதுக்கும் பயப்படாத, இது ஏன் வீடு வான், அதாவது நம்ம வீடு, அதனால் நீ பயப்பட வேணாம். அப்போ அத்தை மாமா அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க, இது நமக்கான வீடு. ஸோ இது நமக்காக நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோல்டாக இருப்பேன் அப்படி இப்படிலாம் நினைக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட நார்மலாக தான் நடந்துக்க போகிறேன். ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, அதனால் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம ஒரு நல்ல பையனா, அதாவது நல்ல ஹஸ்பண்டாக உன் கூட நான் கண்டிப்பாக இருப்பேன். உனக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா நான் அதை எப்படியாவது என்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன், தவிர நான் உனக்கிட்டே அதை கொண்டு வர மாட்டேன். என்ன புரியுதா? நீ நினைக்கலாம், என்னடா எல்லா படத்துலேயும் வர மாதிரி டைலாக்லாம் பேசுகிறானேன்னு. நான் அந்த டைலாக்லாம் காப்பி பண்ணல வாயன். என் மனசில் என்ன தோணுச்சோ அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இதெல்லாம் நமக்குள்ள இப்போ எதுவும் வேணாம். உனக்கு எப்போ என் மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல, இவன் தான் நம்ம புருஷன், இவன் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். கல்யாணம் ஆனவனே வரும் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது உனக்கு என் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி, உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி, அவங்க ஆசைப்படுற மாதிரி, அவங்க விருப்பப்படுறபடி நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அப்படின்ற மாதிரி சுகா அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட உங்களை பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கு சுகாவோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சுகா பேசும்போதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே சுகா மேலே ஃபாலோ ஆக சொல்லுது. ஸோ சுகாவோட வேர்ட்ஸ் எல்லாமே ட்ரூ. ஸோ அதனால் நீங்கள் சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகாவும் அப்படியே உங்கள் பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, சரி இப்போ நீங்கள் தூங்குங்க, எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு சுகாவும் கீழே போகிறாரு. ஸோ கீழே போய் அங்கே கீழே கொஞ்சம் திங்ஸ்லாம் அடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுகா வந்து பார்க்குறாரு. இன்னுமே நீங்கள் தூங்கல. இப்போ சுகா அப்படி பார்க்குறாரு. நீங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், தூங்கலாமா அப்படி கேட்குறீங்க. சுகாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படி பெட்டில் படுக்கிறாரு. நீங்களும் சுகாவை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ரைட் சைட் திரும்பி இருக்கீங்க, சுகா லெஃப்ட் சைட் திரும்பி ஆல்ரெடி தூங்கிட்டாரு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்களுமே டயர்டாக இருக்கீங்க, சுகாவும் டயர்டாக இருக்காரு. ஸோ அந்த நைட் அப்படி தான் போயிருக்கோம். உங்களுக்கு சுகாவுக்கும் அந்தளவுக்கு எதுவும் நடக்கலை. ஸோ அப்படி தான் நைட் போயிருக்கோம். ஒரு மார்னிங் டைம் போல் நீங்கள் வேக்கப் ஆகிக்கிறீங்க, ரொம்ப ஏர்லியராக. ஸோ நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க டைம்லாம். ஸோ அதனால் அப்படியே மார்னிங் போல் வேக்கப் ஆகுறீங்க. சுகா இருக்காரு. ஸோ அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ டைம் இப்போ ஒரு 6 o'clock இருக்கும். அப்படி தான் நீங்கள் நார்மலாக உங்கள் தலையை கொண்டை கட்டிட்டு அப்படி குளிக்கிறதுக்காக போகிறீங்க. ஸோ குளிச்சுட்டு ஒரு அழகான பிங்க் சாரீ வேர் பண்ணிவிட்டு அப்படி தான் வாசலில் தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு அப்படி தான் போகிறீங்க. ஸோ சுகா அப்போ தான் வேக்கப் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு கொண்டையை கட்டிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. சுகா அப்படியே உங்கள் ஷேடோவை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ அவரும் அப்படியே கிளம்பிட்டுருக்காரு, அவர் ஆஃபீஸ்க்கு போகுதான். ஸோ இப்போ அவர் கீழே இறங்கி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே ரொம்ப வேர்வையோட ரொம்ப ஒரு மாதிரி வேர்வையை தொடச்சிட்டு ஒரு பெரிய கோலம் போட்டுட்ருக்கீங்க. சுகா நோட் பண்ணுறாரு. சரி நம்மளே டீ போடலான்னு சொல்லிட்டு சுகா இப்போ கிச்சனில் போய் டீ போட்டுட்ருக்காரு. ஸோ டீ போட்டு உங்களுக்கும் டீ போட்டுட்டாரு. ஸோ அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்போ உள்ள என்ட்ராய், ஐயோ நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாங்க நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுகாவை போக சொல்கிறீங்க. சுகா அப்படியே உங்கள் கையில் டீ கொடுக்குறாரு. எதுக்கு இதெல்லாம், ஏன் அப்போது இதை நீங்கள் பண்ணுறீங்க, நான் தானே உங்கள் ஒய்ஃப், நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க
அப்படின்றீங்க. இன்னும் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, அதனால தான். நீ வேற பாவம், நீ கொஞ்ச நேரம் உட்காருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப கேரிங்காக உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ நீங்களும் உட்காந்து அப்படியே டீயை பொறுமையாக குடிக்கிறீங்க. சுகா இப்போ பார்க்குறாரு. சுகா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, எப்படி இருக்க டீ, நல்லாக்கா அப்படி சுகா கேட்குறாரு. நீங்களும் ரொம்ப கரெக்டாக சுகர் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதை சிப் பண்ணி குடிக்கிறீங்க. சுகா அப்படியே உங்கள் லிப்ஸே தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் இப்போ சுகாவை பார்க்குறீங்க. சுகா டக்குன்னு அப்படியே அவரோட டீ எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் டீயை குடிக்கிறீங்க. அகெயின் சுகா உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்கள் லிப்ஸே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்ன என் லிப்ஸே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுகா டக்குன்னு அது லிப்ஸை பார்க்கலையே, உங்களை தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஸோ நீங்களும் சுகா கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப நேரம் இல்லை, ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அப்படியே இப்போ விசில் சவுண்டு கேட்டோன்னே சுகா அப்படியே அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ஐயை பிரேக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ விசில் நான் போய் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே ஆஃப் பண்ணி அதை கீழே இறக்கி வைக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் விசில்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஸோ அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பொங்கல் தான். ஸோ சுகா அதுக்கான வேண்டிய சட்னிலாம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படி பொங்கல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சுகாவுக்கு வைக்கிறீங்க. சுகா சாப்பிட்றாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றாரு. ஸோ அப்படியே தான் சுகா சாப்பிட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி சுகா கிளம்பிடுறாரு. நீங்களும் அப்படியே தான் சுகாவுக்கு டேட்டா சொல்லிவிட்டு நீங்களும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. இப்போ சீனை கட் பண்ணி சுகாவை பார்க்கலாம். ஸோ சுகா அப்படி தான் இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. இப்போ சக்தி பார்த்துட்டு சார் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு நம்ம சக்தி அப்படின்னு நம்ம சுகாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நன்றி சக்தி. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ, உடம்பு நல்லா இருக்கா? சார் அதெல்லாம் சரியாக எவ்வளோ நாள் ஆகுது, திரும்ப திரும்ப அதை கேட்குறீங்க சார் அப்படியே சக்தி கேட்குறாரு. இல்லை சக்தி, எனக்கு உங்கள் ஹெல்த் முக்கியம், அப்புறம் நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லோரும் ஹெல்த்தும் முக்கியம், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சுகா எல்லாரையும் விசாரிக்கிறார். ஏன்னா 1 மந்த் சுகா ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஸோ மெசேஜ் பண்ணால் பாப்பாரு, ரிப்ளை அனுப்புவார், அவ்வளோதான். ஸோ வீட்டிலலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு கல்யாண வேலை, அங்கே போகணும் இங்கே போகணும் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்றனால அவர் 1 மந்த்தும் கொஞ்சம் பிரேக் எடுத்துருப்பார். ஸோ ஹெட்டு ஓகேன்ருப்பார். ஸோ இப்போ ஹெட்டே மீட் பண்ணி அப்படியே ஹெட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சுகா. என்ன சுகா கல்யாணம் ஆகிடுச்சு, எப்படி நல்லா என்ஜாய்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஹெட்டு கேட்குறாரு. சுகா சார் நீங்கள் வேறு சார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை வச்சு செஞ்சாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டில் சாப்பிட்ணும், கறி விருந்து, அது இது ஃபங்க்ஷன்லாம் வந்தால் தலை தீபாவளி, தலை பொங்கல், அது இதுன்னு வச்சு சாவடிச்சிருவாங்க சார். அதனால தான் நான் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ சுகா, ஒய்ஃபை தனியாக விட்டிங்களா? இல்லை சார், அம்மா போய் பார்ப்பாங்க தான், அவங்க போவாங்க. அப்படியா சுகா, சரி 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 மறந்துடாதீங்க, நம்ம ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தான் நம்ம ஹெட்டு சொல்லிகிட்ருக்காரு. சுகாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சுகா. இப்போ சுகா செகண்ட் அட்டம் என்ன ட்ரை பண்ணுறான்னா, அந்த கண் இருக்கும்ல, ஸோ அது என்ன பண்ணலான்னா இப்போது ட்ரா பண்ணலாம். அதாவது அந்த கண்ணை வச்சு ஒரு பொண்ணோட ஃபேஸை வரைஞ்சி அது மூலயமா இந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் முன்னாடி வந்திருக்காரு. ஸோ இந்த ட்ராயிங்லாம் பண்ணுவாங்கள்ல ரோட் சைடில் அந்த வயசானவங்கலாம், ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு சுகா அப்படியே அசிஸ்டன்ட் கூட, அதாவது சக்தி கூட வந்திருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்போ சுகா, நான் சிபிஐ, என்னோடய பேர் மின்யுங்கி, எனக்கு இந்த கண்ணை வச்சு ஒரு லேடியோட ஃபேஸ், அதாவது ஒரு மாஃபியா கேர்ள், அவங்க ஃபேஸை வரைய முடியுமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. அந்த ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான் சார், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறாரு. சரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், நான் மணி செட்டில் பண்ணிடுறேன். சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் ஒரு 5 ஹவர்ஸாக அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. சுகா அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சக்தி கூட. ஸோ சக்தி கூட நிறைய கான்வர்சேஷன் பேசிகிட்ருக்காரு. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் ஃபைனலி அதை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கூப்பிட்றாரு. சுகாவும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு அழகான ஒரு பொண்ணோட ஃபேஸை. ஸோ சுகா நினச்சபடியே அது ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ளோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. சுகாக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி மாஃபியாவாகணும், பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, அப்புறம் ஏன் மாஃபியாவாகணும் அப்படின்ற மாதிரி தான் சுகாவுக்கு தெரியுது. ஸோ அப்படியே அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு மணி செட்டில் பண்ணிட்டு அப்படி நேராக அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்காரு. இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இப்போ அப்படியே இந்த பிக்சரை அந்த ஹெட்டுக்கிட்ட காட்டுறாரு. ஹெட்டு யோசிக்கிறாரு, ஆமாம் அக்கவே இன்னசென்ட் மாதிரி தான் இருக்கா, அவன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஹெட்டுக்கே செம்ம டவுட்டாக இருக்குது. இப்போ அப்படியே சுகா
சார் நான் இதை பற்றி நான் இன்னும் நிறையா டீப்பாக போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவரோட அந்த ஒயிட் போர்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அவரே அதை ட்ரா பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ இந்த பொண்ணை எங்கே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் டைம் போயிடுச்சு, மாதமும் போயிடுச்சு. சுகாவுக்குண்ணா செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னால் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரூப் மெம்பர்ஸை போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு சுகா. இப்போ சக்தி வராரு. என்னாச்சு சக்தி, அதை பற்றி தெரிஞ்சுதா இல்லையா? என்னை ஹெட்டு போட்டு சாவடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிங்களான்னு ஒரு நாள் கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு சுகா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார் அப்படின்னு இப்போ அப்படிதான் சக்தி கேட்குறாரு. இப்போ எனக்கு தெரியாது, நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க் ஒரு துளியாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் மெம்பர்ஸ் இருக்க எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் பாவம் அப்படியே சுகாவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சே அப்படியே சொல்லிட்டு சுகா அப்படியே தான் உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே சுகாவுக்கு கால் வருது. அதான் சுகாவோட அம்மா தான். இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே கிடையாது. சொல்லுமா அப்படி சொல்லி சுகா கேட்குற. டேய் எங்கடா இருக்க? மா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அட பாவி, கல்யாணம் ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டியா? டேய் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுடா, தனியாக இருப்பாள் அவள். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் காலையிலேயே அவள் கூட வந்திருப்பேன். நானாவது அவள் கூட இருந்திருப்பேன். நீ இருப்பேன்னு நினச்சிதாண்டா நான் வராமல் இங்கே இருக்கேன். உனக்கு வேணா போய் இருந்துக்கோமா, எனக்கு வேலை இருக்குமா, கடுப்பேத்தாதம்மா நீ வேற அப்படி சொல்லி சுகா ஃபோனை வச்சிரு. டேய் இப்போ அவன் கேட்கவே மாட்டான். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறான். ஏம்மா வேலை டைமில் டென்ஷன் படுத்துற? டேய் சுகா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? டேய் புதுசாக ஒரு லவ் படம் வந்திருக்குடா, ஊர்லேருந்து உன் சித்தப்பா பையன் சொன்னான். அதான் அந்த படத்துக்கு டிக்கெட்டும் புக் பண்ண சொல்லிட்டேன். அவன் புக் பண்ணிட்டானா ஆன்லைன் மூலயமா, உனக்கு அனுப்பியிருப்பான் போலக்கு. அதை பார்த்துக்கோ. அப்புறம் வந்து நீனும் வாயனும் அந்த மூவி நைட்டு போயிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ சுகாமா சொல்கிறாங்க. சுகானா மா என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு வேலை இருக்குமா? டேய் நைட்டு என்னடா வேலை உனக்கு? நந்தர் வீட்டுக்கு வந்துடுவேல, போயும் கூட ஜாலியாக போயிட்டு வாடா. மா ஆல்ரெடி ஒரு லஞ்சு கூப்பிட்டு நான் இன்னும் போகாமல் இருக்கேன். என்னடா பண்ண போகிறான்னு தெரியல. நீ வேற அட பாவி, லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காளா? போக வேண்டியதானே? மா இங்கே வேலை அதிகமாக இருக்குமா, எப்படிம்மா போகிறது? சுகா கல்யாணம்னா இப்படி தாண்டா இருக்கும். ஆனால் நானும் அப்பா கடந்து வரலையா, உன்னை பெற்று போடலையா? அவனோட குரூப் மெம்பர்ஸ் கூட அவனுக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. ஸோ அவன் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதில் மெயினே நம்ம சுகா தான். ஸோ சக்தி இப்போ கூப்பிட்றாரு. சுகாவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட குரூப் மெம்பர்ஸ், அப்போ நம்மளோட ஹெட்டும் அங்கே இருக்காரு. இன்னும் என்னென்ன பிளான்லாம் சுகா வச்சிருக்காரு சொல்லிட்டு அவரு கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ இப்போ அப்படி தான் சுகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு டிஜிட்டலி. ஸோ அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சுகா டைமை பார்க்குற. டைம் இப்போ 3 o'clock. இப்போ போனால் கண்டிப்பாக திட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு போகிறாரு. இப்போ வாயனை பார்க்கலாம். வாயன்னா வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் வரல. என்னதான் நினச்சிட்டு இருக்காரு மனசில் அப்படி சொல்லிட்டு வாங்கினா ஒரு மாதிரி இருக்கா. சுகா யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக டோர் ஓப்பன் பண்ணி நேராக கிச்சனுக்கு போகிறாரு. வாயனிங்கா அப்படியே தான் பாத்திரம் வளைக்கிட்டே அவ புலம்பிட்டு இருக்கா. லஞ்சுக்கு வரேன்னு சொன்னார், லஞ்சுக்கும் வரல. இன்னுமே வரல. மணி பாரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் சிபிஐக்கு என்ன வேலை இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் சுகா பொறுமையாக சைலண்ட்டாக வந்து அப்படி உங்களை பேக்கப் பண்ணிக்கிறார். நீங்கள் பாத்திரம் வளைக்கிட்டு இருந்திருப்பீங்க, டக்குன்னு பாத்திரத்தை கீழே போட்டிங்க. சுகா அப்படி உங்களை ஹக் பண்ணி என்ன என் பொண்டாட்டிக்கு மேலே கோவமா அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. போங்க சுகா, நீங்கள் என்ன சொன்னீங்க? லஞ்சுக்கு வரேன்னு சொன்னீங்களா? ஏன் வரல? தனியாக சாப்பிட்டா தெரியுமா? லஞ்சு பொண்டாட்டி மீட்டிங் வச்சுட்டானுங்க, அந்த தெரியாமல் உங்ககிட்ட பிளான் படி சொல்லாமல் போயிட்டேன், மன்னிச்சிருடி. போங்க சுகா, நீங்கள் இப்படி தான் ஒரு நாள் சொல்கிறீங்க. இன்றைக்காவது ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சேன். போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் கோச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி அப்படியே அவனை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படி சொல்லி சுகாவை அப்படியே டியரியே சொல்லி பார்க்குறீங்க. சுகா அப்படியே இதுக்கு எதுக்கடி அழற? சரி ஓகே, ஒன்று சமாதானப்படுத்துகிற மாதிரி மூவி நைட் போகலாமா அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. எதுக்கு மூவி நைட்டு? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அம்மா டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, ஒரு செம படம், இந்த காரில் உட்காந்து அப்படி படம் பார்க்கலாம். பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் நமக்கு ஆப்போசிட்டில், நம்ம மாதிரி நிறைய கப்புள்ஸ் வருவாங்க. ஸோ நீயும் நானும் நியூலி மேரிட்ல, ஸோ வா ஒரு மூவி நைட் போயிட்டு வருவோம். நீங்களும் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 8 மணிக்கு 12 மணிக்கு முடியும், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு சுகாவும் இப்போ இப்படி தான் கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ டைம் பார்த்தா 8 o'clock மேலே ஆயிடுச்சு. சுகா அப்படியே காரில் போகிறாரு. ஸோ அப்படியே தான் அங்கே டிக்கெட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ சுகா அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே நிறைய கார் வந்திருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் அப்படி மூவி ப்ளே ஆகுது. ஸோ சுகா அப்படியே கார்லேயே உட்காந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சுகாவே பார்க்குறீங்க.
என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. சுகா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி படத்தை பார்க்குறீங்க. ஸோ அங்கே நிறைய ரொமான்ஸ் சீன் வருது. அது ஒரு லவ் மூவி. நீங்களும் சுகாவை அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ சுகா அப்படியே கார்லேருந்து ஏந்திரிக்கிறாரு. இப்போ இன்டர்வல் விட்டுட்டாங்க. நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. பாப்கார்ன் வாங்கிட்டு வர முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படி கிளம்பி இப்போ பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வராரு. நீங்களாம் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ இன்டர்வல் முடிஞ்சு அப்படி படம் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஆஃப் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ மூவியில் ஏகப்பட்ட ரொமான்ஸ் சீன் தான் இருக்குது. சுகாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த மூவி முடியும் போது அப்படியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மழை பெஞ்சோடனே அங்கே இருக்க ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ படம் டோட்டலி முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இப்போ அப்படியே சுகா பார்க்குறீங்க. சுகா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றீங்க. ஆமாம், அதுக்கு என்னப்போ நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவும் சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் சுகா அப்படி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரிட்ஜ் முன்னாடி அப்படியே அந்த காரை நிப்பாட்டுறாரு. ஏன்னா ரொம்ப மழை பெய்யுது. அதனால் இதுக்கப்புறம் போனால் கண்டிப்பாக ஏதாவது லைக் ரொம்ப மழை பெஞ்சு ஏதாவது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கார் ஏதாவது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சுகா அப்படி ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சுகா பார்த்துட்டு எனக்கு மழையில் டான்ஸ் ஆட பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி சுகா கேட்குற. நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் என்ன ஏன் வெயிட் பண்ணுற வா அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட்றாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி அவர் கையை அப்படி நீட்டுறாரு. ஸோ நீங்கள் கையை அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அந்த மழையில் அவ்வளோ அழகாக நீங்களும் சுகாவும் கப்புள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரோட்டில் அந்த பிரிட்ஜில் எந்த ஒரு நடமாட்டமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்களும் சுகாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா பார்க்குறாரு. ஸோ நீங்கள் குட்டி ஒரு ஃப்ராக் போட்டுப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ராகில் தண்ணி அப்படியே படுது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் என்ன உள்ளே போட்டிருக்கீங்களோ அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. சுகா பார்க்குறாரு. பார்க்க அவருக்கு டெம்ட் ஏறுது. ஸோ அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே டான்ஸ்லாம் முடிச்சுட்டு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே வந்து உட்காந்துட்டு டவலை வச்சு அப்படியே உங்கள் பாடியில் ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப வெட் ஆகிட்டீங்க. ஸோ சுகா பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தலைமுடியெல்லாம் வெட்டாகி அப்படி ட்ராப்பாக அப்படி உங்கள் மேலே விழுகும் போது அது அப்படியே ட்ராவல் ஆகி உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே போகும்போது சுகாவுக்கு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ சுகா அப்படி உங்களே பார்க்குறாரு. நீங்கள் சுகாவே பார்க்குறீங்க. ஸோ லிட்ரலி உங்கள் 2 பேருக்கு ஒரு இன்ச் தான் கேப். அப்படி சுகா உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ சுகா அப்படியே டீப்பாக ரொம்ப லாங்காக ஒரு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் லிட்ரலி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட டங் உங்களோட மவுத்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கண்ணா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொண்டா கழிச்சு நீங்கள் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ சுகா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. சுகா அப்படி உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு சுகா இப்போ அப்படியே இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வா அப்படி சொல்லிட்டு சுகா கூப்பிட்றாரு. எங்கேன்ற மாதிரி கேட்குறீங்க. சுகா அப்படியே உங்களை பின்னாடி சீட்டில் போடுறாரு. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. சுகா அப்படியே பயப்படாதா, ரொம்ப டஃப்பாக போக மாட்டேன் சரியா? என்னால் முடியல போடாட்டி இதுக்கப்புறம் சத்தியமாக நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றா இந்த மாதிரி பார்த்துட்டு என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மூச்சு வாங்கிட்டே பேசுகிறாரு. ஏன்னா அவரால் முடியல, ஓவர் டெம்டேஷன். ஸோ இப்போ சுகா உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. சுகா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவார் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இல்லை. ஸோ சுகா அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படியே அவர் உங்கள் மேலே அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே ஆல் ஓவர் யுவர் பாடி அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைமில். ஸோ அப்படியே நீங்களும் மூன் பண்ணுறீங்க. அவன் பண்ணுற ஒரு கிஸ்க்கும் அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்ருக்கீங்க. சுகா சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா ஒடாடே கொஞ்சம் டாரோடி அப்படி சொல்லிட்டு அவர் போய் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படி ஃபைனலாக அங்கே வந்துட்டார். நீங்கள் சுகாவை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பயப்படாதா, என்னோடய ஷோல்டரை பிடிச்சிக்கோ, என்னையே பார்க்கணும். ஏன்னா என்னையே என்னோடய கண்ணை பார்த்துட்டே இரு, நான் பொறுமையாக தான் பண்ணுவேன். ஏன்னா காரை அடிச்சு நான் நல்லா இருக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறாருனா ஸ்லோவாக அப்படி இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக சுகாவோட கையை அப்படி பிடிக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ அப்படி பெயினாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சுகாவோட அப்படியே ஐஸை பார்த்துக்கிட்டே அப்படி சுகாவை க்ரிப் பண்ணுறீங்க. சுகாவும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ சுகா அப்படி உங்களை பிடிச்சிக்கிட்டே அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ சுகா இருக்க அப்படியே ஹார்டாக போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் சுகா 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 அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகானா பையன் என்னோட இது
அப்படின்ட்டு அவர் மோன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவுட் சைட் த கார் அப்படி கார் ஷேக் ஆகிட்டுருக்கு லிட்ரலி. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. ஒரு 2 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் முடியல, உங்களுக்கு செம்மையாக பெயினாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கார் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ கார் ரொம்ப குட்டியாக இருக்கனால உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியல. ஸோ சுகா அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ செம்மையாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஜில்லுன்னு காற்று உங்கள் மேலே படுது. நீங்கள் அப்படியே சுகா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சுகா அப்படியே ட்ரைவ் பண்ணி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் உங்களை விடவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு அங்கே நைட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு 6-7 ரவுண்ட் அப்படியே போகுது. அவ்வளோ ஒரு அழகான லவ் மேக்கிங். ஸோ நீங்கள் சுகா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே உங்கள் செஸ்ட்டில் அப்படி படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் சுகாவோட ஹேர் அப்படி கோதி விட்டுட்டு அப்படி தூங்குறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த நைட் ரொம்ப அழகாக ஒரு அழகான லவ் மேக்கிங்கோட அந்த நைட் அப்படியே முடிஞ்சிருக்கும். இப்போ சுகா அவர் வேலைக்காக அவர் கிளம்பிட்டுருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சுகா எந்த ஒர்க்கும் உங்களை செய்ய விடலாம். உங்களுக்காக எல்லாமே கிச்சனில் ஒர்க் முடிச்சுட்டு தான் போயிருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க, சுகா காணோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு மைண்டில் வருது. ஸோ நீங்களும் சுகாவை எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ ஃபைனலி அவர் உங்களோடது ஆகிட்டாரு. ஸோ அதனால் அந்த ஹாப்பியோட அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஸோ அப்படியே தான் உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுகாவை பார்க்கலாம். ஸோ சுகானா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. ஏன்னா இன்னுமே அந்த பொண்ணோட தடை எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அவர் இப்படியே இருந்தாருன்னா கண்டிப்பாக எதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ அவர் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சுகா என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே வெளியே போகிறாரு. அவர் கார்கிட்ட நிற்கிறாரு. அப்போ யதார்த்தமா அங்கேருந்து வந்த ஒரு புறா அப்படியே சுகாவை தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த காரில் நிற்கிது. சுகாவை என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. இப்போ அந்த புறா என்னமோ சொல்ல வருது. ஸோ சுகாவுக்கு புரியுது. இப்போ அப்படியே ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த புறாவை நோக்கி போயிட்டுருக்காரு. அந்த புறா நேராக ஒரு கராஜுக்கிட்ட வந்து நிற்கிது. சுகா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கராஜுக்கு வந்திருப்பாரு. ஸோ அங்கே பார்க்குறாரு. பார்த்தா சுகா இத்தனை நாள் தேடிட்டு இருக்க பொண்ணு அங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்கள சுற்றி நிறைய பேர்லாம் இல்லை, அவங்க மட்டும் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ சுகா அப்படியே போய், ஓ அப்போ நீ தான் அந்த மாஃபியா குயினா அப்படின்னு சுகா கேட்குறாரு. இப்போ அந்த பர்சன், அதாவது அந்த பொண்ணு அப்படி திரும்பி, எஸ் இட்ஸ் மீ, இத்தனை நாள் நீ தான் என்னை தேடிட்டு இருந்தியா, பரவாயில்ல இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. யார் நீ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒரு மாஃபியா, பட் ஆனால் நீ எந்த மனுஷங்களுக்கும் எந்த ஹர்ட்டிங்கும் கொடுத்தது கிடையாது, ஏன் நீ மாஃபியா வாங்கின, உன்னோட கேள்விக்கெலாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படி தான் சுகா கிட்ட வரா. சுகா இப்போ அப்படியே, சரி ஓகே நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, கேளு அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. சுகாவும் அப்படியே ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. உனக்கு இவங்க யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. ஸோ அது வேறு யார் ஃபோட்டோ இல்லை, அது நம்ம ஒயனோட ஃபோட்டோ தான். இப்போ அந்த மாஃபியா குயின் இப்படி இந்த பிக்கை பார்க்குறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக். ஏ உனக்கு இப்படி இந்த பிக்கு கிடச்சிது, யார் இவன், என் தங்கச்சி அப்படின்னு மாஃபியா குயின் சொல்கிறாங்க. சுகாவுக்கு செம்ம ஷாக். என்னது தங்கச்சியா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தான் சுகா கேட்குற. ஆமாம், இவளோட பேர் வயன், என்னோட தங்கச்சி, இவளை அப்படியே அனாதையாக விட்டுட்டு போன அக்கா நான். ஐயோ என் தங்கச்சியை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஆமாம் என் தங்கச்சிக்கு நீங்கள் என்ன வேணும், என் பேர் ரிதம் அப்படின்னு இப்போ அப்படியே தான் அந்த மாஃபியா குயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே சுகாவும் சொல்கிறாரு, நான் தான் வாயனோட ஹஸ்பண்ட்ற மாதிரி. ஐயோ எப்படி இருக்க வாயன், எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு, என்னை கூப்பிட்டு போக முடியுமா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் வாயனை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், அந்த வாயன் கிடைக்கவே இல்லை, நான் தான் அறிவு கட்டமாக அவளை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ சுகாக்கெலாம் ஒன்றும் புரியல. ஏன்னா தங்கச்சியா, அப்போது நீங்கள் அவங்க அக்காவா அப்படின்ற மாதிரி இப்போ சுகா கேட்குறாரு. ஆமாம் அவள் என்னோட தங்கச்சி, அவளை வேணான்னு சொல்லிட்டு போன அக்கா நான், என்னோட பேர் ரிதம். நான் ஏன் மாஃபியா ஆகணுன்னா எல்லாம் என் தங்கச்சிக்காக தான் நான் ஆகினேன். என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணுனுக்காக தான் நான் அப்படி ஆகினேன். ஆமாம் இப்போ எப்படி இருக்கா வாயன், நல்லா இருக்காளா, அவளை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் என்னால் அவளை பார்க்க முடியாது, ஏன்னா நான் அவளை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கேன், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அவள்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. உன் அக்காவை பார்த்து என்னை தேடி வந்தானா அவள் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிருவா. ஏங்கா என்னை விட்டுட்டு போனேன், இதுக்காகவா நீ போனேன்னு சொல்லிட்டு அவள் உடஞ்சிருவா. வேணாம் என்னை பார்த்தன்ற மாதிரி நீங்கள் அவகிட்ட சொல்லிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு ரிதம் அழுதுட்ருக்கா. இப்போ சுகா ஏன் அந்த ஃபோட்டோ, அதாவது வாயனோட ஃபோட்டோ ஏன் காமிச்சாருன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ சுகாக்கும் வாயனுக்கும் நைட்டு அதாவது அவங்களுக்கு 2 பேருக்கும் லவ் மேக்கிங் நடந்திருக்கும்ல. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குண்ணா, சுகா ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாரு வாயனுக்கு. ஸோ ட்ரெஸ் போடும்போது வாயனோட நெக்கை பார்த்துருப்பாரு.
அதே சேம் அச்சஸ், அதே ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை டாட்டூ. ஸோ அதனாலவே இப்போ அவருக்கு அந்த கன்ஃபியூஷனில் தான் கேட்டிருப்பாரு. ஸோ வயனுக்கும் ரிதம்க்கும், அதாவது அந்த மாஃபியா குயினுக்கு ஏதாவது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றதுக்காக தான் நம்ம சுகா அந்த வயனோட ஃபோட்டோவை காமிச்சிருப்பாரு. இப்போ அப்படியே தான் ரிதமும், என் தங்கச்சி என் உயிர் மாதிரி, நான் அவளை தெரியாதனமா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டேன். தோ அவள் நல்லா இருக்கணும் தான் நான் போகினேன். ஆனால் மற்றபடி எந்த தப்பான நோக்கத்தையும் நான் அவளை விட்டுட்டு போகல. சரி, என்னாச்சு அதை சொல்லுங்க அப்படி சுகா கேட்குறாரு. இப்போ ரிதமும் அப்படி ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே மிஸ், வாங்க நம்மளும் ரிதமோட ஃப்ளாஷ்பேக் போகலாம். சரி வாங்க போகலாம். ஸோ ரிதமும் வாயனும் அக்கா தங்கச்சி தான். ஸோ ரிதமும் வாயனும் சின்ன வயசுலேருந்து அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஒரு நாள் ரிதம் அவங்களோட வெளியூர், அதாவது சிட்டி சைட் போயிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. தென் ரிதம் வாயன் 4 பேருமே சிட்டி சைட் போயிருப்பாங்க. அப்போது நம்ம வாயனோட அப்பா கையில் அவ்வளோ காசு இருந்திருக்காது. ரிதம் ஒரு ட்ரெஸ் பார்த்து எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே தான் அவங்க அப்பாவும் காசு இல்லைன்னு சொல்லி கூட்டு வந்திருப்பார். ஸோ அதனால் ரிதம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணியிருப்பா. ஸோ வாயின் தான் அக்கா இப்போ வேணாம், அப்பா கையில் காசு இல்லைன்னு வாயின் தான் சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ அதனாலவே அவள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பா. ஸோ இப்போ அவள் பர்த்டே வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க அப்பா அம்மா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிதமையும் வாயினையும் வீட்டில் தனியாக விட்டுட்டு, அதாவது பாட்டி வீட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் சிட்டி சைட் போயிருப்பாங்க. அப்போ சம்மர் ரெயின், அவங்க மலை சைடு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு பூனை குறுக்கால போயிருக்கும். இப்போ ரிதமோட அப்பா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படி என்ன பண்ணியிருப்பாருனா காரை தெரியாதனமா திருப்பிடுவார். ஸோ ஸ்டேரிங் திருப்பினதுனால கார் அப்படி கொலாப்ஸ் ஆகி அந்த மலையிலேருந்து விழுந்துருச்சு. ஸோ அதனால் ரிதமோட அப்பா அம்மா அவங்க பாடி கிடைக்காத அளவுக்கு அந்த மலையிலேருந்து விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பாடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போனா கண்டிப்பாக அவங்களும் இறந்துருப்பாங்க. இந்த விஷயம் ஊரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிதமுக்கும் எனக்கு தெரிய வருது. ஸோ அதனாலவே ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி செம்மையாக அழுதுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டியும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருந்திருப்பாங்க, அவங்களே இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிதம் தான் ஏதோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு வாயனை படிக்க வச்சிருப்பா. பட் ஆனால் ரிதம் ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் அப்புறம் அவளுக்கும் செலவு இருக்குது, வாயனுக்கு இப்போ செலவு இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு ரிதம் ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிட்டா. அவள் 5th வரைக்கும் தான் படிச்சிருப்பா. அதுக்கப்புறம் வாயனை தான் படிக்க வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ ரிதம் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வயசு போல் ஆயிட்டா. நம்ம வாயன் வந்து இப்போ 5th படிக்கிறா. ஸோ இப்போ அப்படி தான் வாயன் ரோட் சைடில் உட்காந்துருக்கா, அதாவது ரோடு சைடில். ஸோ ரிதம் சாப்பாடு வாங்கலன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். அப்போ அங்கேருந்து ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே வாயன் கிட்ட வந்திருக்கும். ஸோ அப்படியே வாயனும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பா. அது அப்படியே ரோட் சைடில் அது போயிட்டே இருந்திருக்கும். யாரோ தெரியாத நம்ம காரை வச்சு அதை இடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கை உடஞ்சிருக்கும். ஸோ வாயன் அப்படி அதை எடுக்கலான்னு போகும்போது அப்படியே வாயனுக்கு செம்ம பெரிய ஆக்சிடென்ட் நடந்துடுது. ரிதம் அப்படியே அந்த சாப்பாடு தட்டை கீழே போட்டுட்டு வாயனை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஸோ வாயன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பானா, அவள் கையில் அந்த பட்டர்ஃப்ளையை ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. ஸோ அப்படியே தான் அப்படியே டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வாயனுக்கு ரொம்ப தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் அவளுக்கு சர்ஜரி பண்ணே ஆகணும் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ரிதம் கையில் அவ்வளோ காசு கிடையாது. அப்போ ரிதம்க்கு ஒரு ஐடியா வருது. அவங்க அப்பாவோட சொத்து, அதாவது அவங்க தாத்தாவோட சொத்து ஒன்று இருக்கும். ஸோ அது 10 லட்சத்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதை வித்துடுறா நம்ம ரிதம். ஸோ அவள் கையில் இருந்ததே அது ஒன்று தான். ஸோ அதையே விற்று வாயனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் அதை வந்து கொடுத்துருப்பா. ஸோ அதனாலவே இப்போ வாயனும் ரிதம் வீட்டுக்கு திரும்ப வராங்க. ஸோ ரிதம் இருக்க வாயனை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறா எங்கே போனாலும். ஸோ இப்போ அப்படியே தான் பெரிய பெரிய பிரச்சனைலாம் நம்ம ரிதம்க்கு வர ஆரம்பிக்குது. ஸோ வாயனோட செலவுக்கு அப்படி இப்படின்னு எல்லாமே வந்துட்டு இருக்கனால ரிதமால் ஹேண்டில் பண்ண முடியல. அவள் போகிறதே குட்டியான கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அப்படி தான் அப்படி இருக்க ஒரு நாள் இப்போ ரிதம் அப்படி தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வரா. இப்போ வாயன் பார்த்துட்டு, அக்கா ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வாயின் கேட்குறா. அவள் அந்த பட்டர்ஃப்ளையை சரி பண்ணியிருப்பா. ஸோ அதனால அப்படி அது கூட விளாண்டுட்டு இருந்திருப்பா. இப்போ ரிதம், இல்லை வாயன்மா, கொஞ்சம் அக்காவுக்கு வேலை இருந்துச்சு அதான் அப்படின்ற மாதிரி ரிதமும் புள்ள போயிருப்பா. ஸோ அப்படி தான் டேஸஸ் அப்படி ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சு. ஸோ அதுக்கு டே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வாயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ரிதம் அப்படியே ஒரு டாட்டு கடையில், அதாவது இந்த பச்சைலாம் குத்துவாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட போய் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை, அவளும் அதாவது ரிதமும் நம்ம வாயனும் பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி குத்திருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. ஸோ இப்போ அப்படி ரிதமும், இங்கே பார், நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, இந்த பட்டர்ஃப்ளை உன் கூட எப்பயுமே இந்த கழுத்தில் இருக்கும் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ரிதம் சொல்லியிருப்பா. இப்போ அப்படி தான் வாயின் அழுதிட்டே இருந்திருக்கா. ஏன்னா வந்து அந்த பச்சை குத்தும் போது வலிக்கும்ல. ஸோ அதனால தான் சரி அழக்கூடாது, ஏன்னா அக்கா கையை ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களும் அழகாக பச்சை குத்திடுறாங்க. ஸோ அப்படி தான் அழகாக நம்ம வாயனோட கழுத்தில் அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை ரிதம் கழுத்துலேயே அழகாக குத்திடுறாங்க. இப்போது வாயன் அப்படி ரிதம் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நீயும் அழாத
அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் 2 பேரும் கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிதமும் ஃபைனலி அவளும் குத்திக்கிட்டா. ஸோ அழகான ப்ளூ பட்டர்ஃப்ளை. ஸோ அது அப்படியே நெக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே தான் ரிதம் என்ன பண்ணியிருப்பானா, அவள் வந்து இன்னுமே காசு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒயின் இப்போ மேலே மேலே படிக்கணும்ல. ஸோ அதனால் ரிதம் என்ன பண்ணியிருப்பானா, ஒயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் குட்டி பாப்பாவை 7th படிக்கிற மாதிரி இருப்பா. ஸோ ரிதம் அப்போ 9th படிச்சுட்டு இருப்பா. அப்படியே ஒயின் அழகாக தூக்கிட்டு போய் ஆஃப்னேஜில் சேர்த்து விட்டுறா. ஏன்னா ரிதமால் முடியல. இதுக்கப்புறம் எப்படி அவளை படிக்க வைக்கிறதுன்னு தெரியாம தான் இப்போது ரிதம் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பா. ஸோ இப்போ அப்படியே ஆஃப்னேஜில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஒயனை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒயன் வந்து செமையாக அழுதுருப்பா, எனக்கு எங்கள் அக்கா வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே மந்த் அப்படி ஸ்கிப் ஆகாக. ஸோ அவளும் ரிதம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் மறக்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் ரிதம்மால் மறக்கவே முடியாது. ஸோ அவள் அப்படி தான் தூரத்துலேருந்து ஒயனை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து தான் நம்ம ரிதம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆஃப்னேஜ்லேருந்து ஒரு 2 கப்பல்ஸ் வந்து ஒயனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால ஒயின் அங்கே போயிருப்பா. அதுக்கப்புறம் ரிதம்க்கு எங்கே ஒயின் போனானே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இப்போ அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிருக்கும். அதுலேருந்து ரிதமும் ஒயினும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம திரும்ப ஒயினை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ரிதம் இப்போ மாஃபியாவில் ஈடுபட்டிருக்கா. ஏன்னா மணி மூலிமா அவங்க கிட்டேருந்து ஒயினை திரும்ப வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு ரிதம் செம்மையாக அழுதுட்ருக்கா. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்திருக்கலாம்ல என்கிட்ட. இல்லை, அவள் என் மேலே கோவமாக இருப்பாள். ஏன் நீ என்னை அங்கே விட்ட? நான் உன் கூட தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ ஏன் என்னை அங்கே விட்டேன்னு சொல்லி என்ன ஏதாவது சொல்லிடுவானே, எனக்கு என் மனசு கஷ்டமாயிடும் தான் என் தங்கச்சிக்கிட்ட நான் இன்ன வரைக்கும் போகாமல் இருக்கேன். எனக்கு கையில் காசு அந்தளவுக்கு கிடைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என் தங்கச்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஃபைனலி என் தங்கச்சி ஒரு நல்ல சிபிஐ கூட சந்தோஷமாக வாழறான்னு எனக்கு இன்னும் வரைக்கும் என்ன நினச்சி கூட பார்க்க முடியல. என் ஒயனை நல்லா பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வேணா பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒயன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒயனை வந்து பார்த்துக்கிறேன். அப்படியே நான் சுகாக்கெலாம் மனசு உடஞ்சி போச்சு. சுகா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இப்போ சுகாவும் என்ன பண்ணியிருப்பாருனா நேராக ரிதம்மை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டு வாசப்படி முன்னாடி நிற்கிறாரு. இப்போ அப்படியே தான் ரிதம் இல்லை வேணான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் சுகா கேட்காம நில்லுங்கன்னு சொல்லி அப்படியே தான் இப்போ காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாரு நம்ம சுகா. இப்போ வாயின் உள்ளேருந்து தோ வரேன் அப்படி சொல்லிட்டு வாயின் இப்போ அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா சுகா பக்கத்தில் ரிதம் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே வாயின் ஸ்டாச்சு ஆயிட்டா. ஏன்னா ரிதம் சின்ன பிள்ளைல எப்படி இருந்தாலும் அவள் டோட்டலி மாறல. அப்படியே தான் அதே ஃபேஸ் தான். இப்போ ரிதம் அப்படியே வாயினை பார்க்க வாயன் அப்படியே ஓடி போய் அக்கா எங்கே கருந்து விட்டுட்டு போன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாயன் ஓடி போய் நம்ம ரிதமாக ஹக் பண்ணிக்கிறான். வாயன் என்ன ஞாபகம் இருக்கா வாயன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ரிதம் அப்படியே வாயனை பிடிச்சி நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி ஒன்றும் இல்லை அக்கா வந்துட்டேன் வாயன் அப்படின்ற மாதிரி இப்போ ரிதம் சொல்கிறான். அக்கா எங்கக்கா போனேன்? என்னக்கா என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? எப்படிக்கா இருக்க? ஏன்க்கா என்னை விட்டுட்டு போனேன்? நீ இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன்க்கா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் அழுதுட்டு இருக்கா. இப்போ ரிதம் இல்லை வாயின், அக்கா உன் நல்லதுக்காக தாம்மா உன்னை இப்படி பண்ண. நீ என் கூட இந்த கஷ்டப்படுற. என்னக்கா கஷ்டப்பட்டேன்? உன் கூட நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். நான் சொன்னேன் நான் கஷ்டப்படுறேன்னு. ஏன்க்கா நான் சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டேன். அந்த ஆஃப்டேஜில் நான் எவ்வளோ உனக்கு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ இல்லாமல் எனக்கு அங்கே வாழவே பிடிக்கல. அப்புறம் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் உன்னோட ஞாபகம் எனக்கு மறக்கலை. ஏன்க்கா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு வாயின் அழுதுட்டு இருக்கா. இப்போ ரிதம் பார்த்துட்டு அதான் அக்கா வந்துட்டலம்மா வாயின்மா, நீ அழக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிதம் அப்படியே ஹக் பண்ணிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க வாயின் அப்படின்ற மாதிரி ரிதம் சொல்கிறாங்க. இப்போ வாயினும் நீ மட்டும் என்ன இன்னும் நான் அழகாக இருக்க, அன்னைக்கு இருந்ததோட இன்னும் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு வாயின் சொல்கிறான். அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ வாயினும் ரிதம் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். சுகாக்கே அப்படியே டியர்ஸ் வருது. இப்போ சுகா எங்க நான் ஒருத்தவ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுகா சொன்னோன்னே இப்போ வாயின் ஐயோ மன்னிச்சிருங்க, நான் அக்கா வந்த இதில் சரி ஓகே உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு ரிதம் அப்படியே சுகா கூப்பிடுறாரு. வாயினும் அப்படியே தான் உள்ளே வாக்கா, என்ன சாப்பிட்ற, தண்ணி ஏதாவது குடிக்கிறியா வா அப்படி சொல்லிட்டு அப்படியே வாயின் கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறார் ரிதம். ஸோ கிச்சனில் உட்காந்துட்டு வாயினும் ரிதமும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. சுகாவும் பார்க்குறாரு. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் ரிதம் அப்படி நல்லா பேசிகிட்டு இருக்கா வாயின் கூட. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டா வாயின். ஏன்னா ஃபைனலி அவளோட அப்பா அம்மா தான் உலகத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தா. இப்போ அக்காவும் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தா. ஸோ இப்போ ஃபைனலி அவங்க அக்கா வந்துட்டாங்களே அதே போதுன்ற மாதிரி வாயின் ரொம்ப ஹாப்பியாக அப்படி ரிதமை ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் ரிதமோட லைஃப்பும் அப்படி டோட்டலி
டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவள் மாஃபியாலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டா. ஸோ ஒயின் கூட தான் அவள் வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ இதோட நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஓகேடா மிஸ், எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனிஹவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சஸ்பென்ஸ் இருந்துச்சா, த்ரில்லர் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? நடுவில் யார் இந்த மாஃபியா குயின் யாருடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே கொண்டு வந்து நம்ம ஒயினோட அக்காவாக இருப்பாங்க. ஐ மீன் ரிதம் தான் மாஃபியாவாக இருப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சுகா பட்ட பாடு. மேபி இது உங்களுக்கு ஒரு த்ரில்லர் கொடுத்துருக்குமான்னு தெரியல. அப்படி இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஸ்டோரின்னு. ஓகேடா மிஸ், தென் நாளைக்கு நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கிடைக்கும். ஸோ உங்கள் பிடி ஃபேமிலி நம்ம பேங்க் டென் தமிழ் ஃபிக்ஸ்க்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஓகேடா பிடி ஃபேமிலி. தென் எல்லாம் உடம்பை பார்த்துக்கோங்க, நானும் என் உடம்பை பார்த்துக்கிறேன். தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டடா, பாய்.